இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்மை நடத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராக, தஞ்சமானவராக, நம்மை தேற்றுகிற நல்ல தகப்பனாக, அவரே நம்முடைய வாழ்வின் துவக்கமுமாக முடிவுமாக அவர் இருக்கிறதுக்காக இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் நாம் கூடியிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தாவீது இப்படியாய் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உணர்ந்து பாடுகிற அந்த கவிகளை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விவரித்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக தேவனுடைய குணாதிசயங்களை நினைத்து பார்த்து, தேவனுடைய பண்புகளை நினைத்து பார்த்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்கிறேன், நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன், என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை புகழ்ந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய சமூகம் நம்மை தாங்குகிறது, நம்மை தப்புவிக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைகிற அனுபவமுடையவர்களா இருக்கிற நீங்கள் வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அபிஷேகத்தினாலே வரங்களினால நிறைப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார்? எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாத தேவன், உங்க வாழ்க்கையில எல்லாம் நிலை குலைந்து போயிருக்கிற அந்த அனுபவத்தில் தேவனை மட்டும் நம்பி அவர் நாமத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கும் பொழுது நிச்சயமாய் என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுவோமா? இயேசுவே நீர் நல்லவர். அறிக்கை பண்ணி பாடுவோம், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவேன்னு பாடுவோம், இயேசுவே நீர் நல்லவர். அந்த உன்னதமான தெய்வத்துக்கு முன்பதாக இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவேன்னு சொல்லி பாடுவோம், இயேசுவே நீர் நல்லவர்,
உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ எனக்கு நல்லவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை பாடுவோம், எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நீ நல்லவர். என் இயேசுவே நீ ரொம்ப நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர், நீ ரொம்ப நல்ல தெய்வம் ஆண்டவரே. வாயில திறந்து சொல்றீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. Lord we worship you. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் பாடுவோமா? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறதா? வாழ்க்கை முடிந்து போன நிலைமையில இருக்க. வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒரு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. ஆண்டவரை நம்பி பாடுங்க. அவரே உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும்
உங்களுக்கு நம்பிக்கை தருகிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் பலவீனத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரே உங்கள் நம்பிக்கையாக, அவரே உங்கள் துணையாளராக, அவரே உங்கள் நல்ல தேற்றரவாளனாக இருந்து உங்களை தேற்றுவதற்கும், உங்களை தப்புவிப்பதற்கும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திர நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஏன்னா நீங்க மட்டும்தான் எனக்கு நல்லவரப்பா. வாயில திறந்து சொல்லுவோம், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்ன ஒரு விஷயம் கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கினவர்களாய் சொல்லுவோம், என் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் சொல்லுங்க அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், சொல்லுங்க நம்புவேன், உம்மை மாத்திரமே நம்புவேன். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எல்லாமே இருந்தால் ஆண்டவரை மற்றும் உறுதியாய் நம்பினான். ஆண்டவர் சொன்ன உடனேயே கீழ்ப்படிந்து வந்தான். அவரை மாத்திரம் சார்ந்து போனான். ஓ, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம், Lord, you are the only hope in our troubled times, oh God. You are the only hope in our depression time, oh God. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நாங்கள் பலவீனப்படும் பொழுது, ஓ எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை குணமாக்குகிறவர், நீர் எங்களை காயம் கட்டுகிறவர், நீர் எங்களை ஆற்றி தேற்றுகிறவர். உம்மையே நாங்கள் நம்புகிறோம். கையை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியாய் கையை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகிறதே. அவர் படைத்த வானத்தையும் பூமியையும் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே நாம் முற்று நோக்கும் பொழுது, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவரையே சார்ந்து அவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த தேவனை மனதார நன்றி சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. சொல்லுவோம். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே. எஸ் லார்ட், உமையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை. கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுவோம். இயேசுவே நீர் நல்லவர், எனக்கு நல்லவரே. இயேசுவே நீர் நல்லவர், எனக்கு நல்லவரா, எனக்கு வல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். You are the everything, oh God. You are our master, you are our king, you are everything, oh God. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு மனதாருமை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரை துதிங்க, அவரை பாடுவதை நிறுத்தாதீங்க. அவரே உங்கள் வாழ்வின் பொக்கிஷமாய் இருக்கிறார். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, கையை உயர்த்தி, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
இயேசுவை நம்புவே, இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். வானமும் பூமியும் கொள்ளாத தேவன், அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினவர், அகில உலகத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறவர், நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், பலவீனப்படும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு பக்கபலமாயிருந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை துதிப்போம். மனதார அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கிருபையின் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நமக்கு தருவார். எனக்கு நல்லவராய் இருக்கிறீர், ரொம்ப நல்லவராய் இருக்கிறீர், இன்னும் நல்லவராகவே என்னுடைய வாழ்க்கையில் இருப்பீராக ஆண்டவரே. எல்லா துதிக நன்மை அவற்றை உமக்கு செலுத்துகிறோம். You deserve all the glory and honor and praises, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.